ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாராஸ் கார்டன் பார்ட் 3 பார்க்கலாம் வாங்க. A to Z சத்துக்கள் அடங்கிய நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் உலக மகளிர் தினம் வாழ்த்துக்கள். வெல்கம் டு சிவனேஸ் கார்டன். பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் ஆச்சு. அவரைக்கொடி கழிவிட்டுறீங்க. அவரைக்கொடி இதுதான். அப்படி முன்னாடி வாங்க. இது அவரைக்கொடி தான். நம்ம வச்சு ஒரு 40 நாள் இருக்கும். இதுக்கு உரங்கிறது வெறும் ஆட்டாம்புழுக்க நம்மளோட செம்மண்ணு தான். அந்த பார்த்தீங்களா, இந்த மண்ணு தான் செம்மண்ணு. இது அவ்வளவு சத்து இருக்கு. இதோட திக்னஸ் பாருங்களேன், எவ்வளவு திக்னஸா இருக்கு பாருங்க. இந்த காம்புலாம் எவ்வளவு திக்னஸா இருக்கும். வெறும் 40 நாள்ல இந்த அளவுக்கு இதா இருக்கு. அதே மாதிரி தக்காளி செடிலாம் வீட்டுல வைக்கிறதா இருந்துச்சுன்னா, அப்படிங்க, தக்காளி செடிலாம் வீட்டுல வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீழே மண்ணுல இந்த மாதிரி விழுந்துரும். அதை எடுத்து நீங்க இந்த மாதிரி கெட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நீட்டா இருக்கும். மண்ணுல இன்னும் படாம அப்படி அழகா இருக்கும். இந்த அவரை செடியை 12x12 பேக்ல தான் வச்சிருக்கோம். மண் கலவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நம்மளோட வீட்டு தோட்டத்தோட மண்ணும் ஆட்டு உரமும் கலந்துதான் வச்சிருக்கோம். வேற எந்த உரமுமே நம்ம இதுக்கு கொடுக்கல. செடியை பாருங்க, செடி நல்ல ஸ்டெம்ப்லாம் நல்லா குவாலிட்டியா எவ்வளவு அழகா பாருங்க, நல்ல தரமானதா வந்திருக்குது. சூப்பரா இருக்குது. செடியுமே எல்லா விதையுமே, எந்த ஒரு விதையுமே முளைக்காமலே இல்லை, எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு. இங்க பாருங்க, ஆட்டு உரம் தான். இந்த ஆட்டு உரம் தான் நல்லா வாங்கணும். ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை ரோட்ல நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லி கார் போகுங்களா, அப்ப கார் மேல ஏறி போகும்போது அந்த இது நல்லா தூள் ஆயிரும். அப்ப நம்ம இந்த இதை நம்ம அதுக்கு செடிகளுக்கு கொடுக்கும்போது முழுசா கொடுக்கும்போது அது மக்கி உரமாக லேட் ஆகும். அப்ப நம்ம இப்படி தூளா கொடுக்கும்போது நல்லா சீக்கிரமாவே நல்ல தரமான செடியா உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எங்க செடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, நம்ம வீட்டுல காலிஃபிளவர் வளர்ந்துருக்கு. இப்ப சூப்பரா வளர்ந்துருக்கு. அடுத்தாக்குல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கி, இது அவரை செடி தான். அவரை கொடிக்கு பந்தல் போட்டுட்டு இருக்கோம். இது தங்கச்சி தான் பந்தல் போட்டு விட்டா, சூப்பரா பந்தல் போட்டிருக்கா. அவரை கொடி மொட்டு வச்சுட்டு பாருங்க, நல்லா பிங்க் கலர்ல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பிங்க் கலர்ல அங்கங்க மொட்டு வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. அவரைக்கொடி பார்க்கவே நல்லா ஹெல்த்தியான இருக்கு. அப்ப செடியே இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும்போது காய் எவ்வளவு தரமா இருக்கும் பாருங்க. பந்தல் பாருங்க, சூப்பரா இருக்கு. பந்தல் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மதுமிதாக்கு ஒரு லைக் போடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தாக்குல அதுலயே சுத்தி அவரைக்கொடி தான். எப்படியும் ஒரு 7-8 அவரைக்கொடி நாங்க வச்சிருக்கிறோம். இதுலயுமே எல்லாமே பூ வச்சு எல்லாமே மேல ஏற்றி விட்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது பீன்ஸ் இதுதான் முதல் தடவையா நான் வளர்க்குறேன். இது வரைக்கும் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் எல்லாமே வளர்த்து பார்த்திருக்கேன். ஆனா பீன்ஸ், அவரை செடி வச்சு வளர்த்து பார்த்திருக்கேன். நல்லாவே தெரியும். அது நல்லா காய் காய்க்கும். கொடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம். பீன்ஸும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்தது இட்லி பூ செடி மொட்டு பார்த்திருப்பீங்க. இப்ப பூ பூத்துருக்குது. இந்த கொடியை பாருங்க, எவ்வளவு அழகா அப்படி தின்னா இருக்கு பாருங்க. அவரைக்கொடி சூப்பரா இருக்கு. அவரைக்கொடிலாம் இப்படி அவரைக்கொடியை நம்ம அதுக்கு அது சுருண்டு நேரத்தை தான் பந்தல் போட்டோம் நாங்க. அந்த பந்தல்ல அப்படியே பிடிச்சுக்கிட்டு பாருங்க, நல்லா சுருண்டு அப்படி எவ்வளவு அழகா பிடிச்சிருக்கு பாருங்க. அப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பந்தல் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கி அது நல்லா படர்ந்து நல்லா காய் காய்க்கிறதுக்கு அதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த தக்காளி எல்லாம் பாருங்க, அப்படி வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்துருச்சு. அத நேத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்ன இப்படி கெட்டி வச்சிருக்கிறோம். கெட்டி வச்சா அப்ப அந்த காய் கீழே விழாது. கீழே விழாம இருந்தது பாருங்க. மண்ணுல கடந்ததெல்லாம் தூக்கி மேல எடுத்து கெட்டிட்டோம். ஏன்னா காய் கீழே கிடக்கும் போது தண்ணி பாயும் போது தண்ணி பட்டு அந்த காய் அழுகுது. அது மட்டும் இல்லாம பெருச்சாளி காயை கடிச்சிருதுங்க. காயை கடிச்சு எல்லா காயும் வீணா ஆக்கி போட்டுருது. காய் பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த காய் நல்லா திக்கா இருக்கு, அதுக்கு பக்கத்துல உள்ளது லைட்டா இருக்கு. இதுலயே 2 வெரைட்டி தக்காளி இருக்குது. ஃபுல்லுமே நல்லா வளர்ந்துருக்குது. தக்காளி எல்லாம் நல்லா இதாயிட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொட்டியில நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு பட்டாணி செடி வச்சிருக்கோம். பட்டாணி நல்லா காய்ச்சிருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம தோட்டத்துல வளர்க்குறோம். நல்லா 3 காய் காய்ச்சிருக்கு. இத்தனை சின்னோண்டு செடி தான், ஒரு 2 அடி இருக்குமா, சின்ன செடி தான். அதுல வச்ச காய் காய்ச்சிருக்கு. அதுல ஒரு பொடலை கொடி சின்னதா இருந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு பெருசா படராம வச்சிருந்தோம் நேத்து.
இப்ப இன்னைக்கு நேரத்தை வந்து கட்டி விட்டோம். கட்டி விட்டதுல அந்த வெத்தலை கொடி மேல போகுது பாருங்க, அதுல பின்னிட்டு ஒரு நாள் நைட்டுக்குள்ள இந்த அவ இது என்னது, புடலை கொடி வந்து அப்படியே நல்லா பின்னிடுச்சு. அது கூட நல்லா சலு சலுன்னு வளர்ந்துரும். இது வந்து என்ன சீசன் அப்படின்னு சொன்னா, நல்லா தண்ணி காய்கறிகள் வந்து நல்லா காய்க்கிற சீசன். இந்த சீசன்ல வந்து நம்ம வந்து புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், சொரக்காய், தர்பூசணி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே வளரும். வெத்தலை கொடியில காம்பு மட்டும் தான் இருக்கு, வெத்தலையை காணும்னு பாப்பீங்க. வெத்தலையெல்லாம் வந்து சாமிக்கு விளக்கு போடுறதுக்கு, அப்புறம் வந்து இருமலுக்கு வந்து வெத்தலையை எடுத்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செடியை பார்த்து ஆச்சரியப்படுங்க. இந்த செடி கடையிலேயே வாங்கி வைக்கல, மீசோல தான் வாங்கி வச்சேன். 5 செடி இவ்வளோன்ட்டு வாங்கி வச்சேன். சூப்பரா இருக்கு. காசு கம்மி தான், ஆனா எனக்கு மறந்துட்டு எவ்வளவுக்கு வாங்கி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு எப்படியும் ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசத்துல இங்க பாருங்க நல்ல பூ பூத்து சூப்பரா இருக்குங்க. பூ நல்ல டார்க் பிங்க் கலர். ஆனா இது ஹைபிரிட் வெரைட்டி, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பரா பூத்துருக்கு. அப்புறம் ஷார்ட் வீடியோல பாத்துருப்பீங்க, ரெட் கலரு அடுக்கு செம்பருத்திலாம் நான் வச்ச வளரவே வளராதீங்க. எனக்கு கொப்பு உடைச்சு எத்தனையோ வீட்டுல வச்சிருக்கேன், வளரல. இது மீசோல வாங்கி வச்சு சூப்பரா பூத்துருந்துச்சுங்க. நல்லா ரெட் கலர்ல பூத்துருந்துச்சு. இது நாளைக்கு விரிஞ்சிரும் நினைக்கிறேன். இந்த பூ நல்லா நிறைய மொட்டும் நிறைய வச்சிருக்கு. இது 3வது அடுக்கு செம்பருத்தி இந்த செடியில. ஆனா பாருங்க, செடி பாருங்க நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு செடி. ஆனா வந்து சின்ன செடியா தான் இருக்கு, அதுலயே ஏகப்பட்ட மொட்டு. இது ஃபர்ஸ்ட் பூ தான், இப்பதான் பூத்திருக்கு. இந்த பிங்க் ரோஸ் சூப்பரா இருக்கு, பாத்தீங்கன்னாவே தெரியும். இன்னொரு கலரு பிங்க் கலர், அது பேபி பிங்க் கலர், அதுவும் ஷார்ட் வீடியோல பாத்திருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலயே லில்லி பூச்செடியும் இருக்கு, சம்பங்கி பூச்செடி. அது இன்னைக்கு எங்க வீட்டுல மொட்டு வச்சிருக்கு, காட்டுறோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த சைடோட செடி எல்லாம் புடுங்கிட்டாங்க. பாம்பு வந்துட்டு வீட்டுல பக்கத்துல வீடு கட்டுறாங்களா, அவங்க அள்ளிருக்காங்க. அந்த வெயிலுக்கு எங்க போவேன்னு தெரியாம இந்த சைடோட பாம்பு வந்துட்டு, அதான் இந்த சைட்ல வச்சிருந்த செடி எல்லாம் வந்து எடுத்துட்டோம். எல்லாமே கிளீனா தான் வச்சிருக்கோம், எப்படிதான் பாம்பு வந்துச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க தக்காளி செடியெல்லாம் மதுதான் தன்னோட அறிவுனால இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறான். அவளுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காம லைக் போட்டுருங்க. அப்புறம் பாவம் சின்ன பிள்ளை வருத்தப்பட்டுரும் பாத்தீங்களா. தக்காளி எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க, அடுத்தது நம்ம போன வாரம் கத்திரிக்காய் பறிச்சோம், இந்த கத்திரிக்காய். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. அந்த கத்திரிக்காய் விட இந்த கத்திரிக்காய் பெருசா காய்ச்சிருக்கு. ஆனா இந்த செடியில என்னன்னு தெரியல, ஒரு கத்திரிக்காய் காய்ச்சி விளைஞ்ச பிறகுதான் அடுத்த கத்திரிக்காவுக்கு பூ பூத்து காய் வைக்குது. அடுத்த கத்திரிக்காய் பிஞ்சு வைக்குது. அடுத்தது ஒரு பிஞ்சு இதுல வச்சிருக்கு, இன்னும் வெளியே வரவே இல்லை. கத்திரிக்காய் பார்க்கதான் இவ்வளவு தடிசா இருக்குதுங்க. ஆனா வந்து வெட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள விதையே இல்லை, நல்லா பஞ்சுன்னு இருக்கு. கொஞ்சம் லைட்டா தான் விதை இருக்கு, முத்தவே இல்லை. அந்த காய் வந்து நல்லா பஞ்சுன்னு இருக்கு. குழம்புல போட்டா நல்லா வதங்கி நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கு கத்திரிக்காய். நல்லா எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மாதுளப்பழம் ஒரு ஆப்பிள் பழம் எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா பலன்ட்டு பாருங்க. கூடைக்குள்ள போட்ட உடனே கூடையே பாதி கூடைய காணும். அடுத்தது பாருங்க, இது வந்து நல்ல ப்ளூ கலர், டார்க் ப்ளூ பிளாக் கலர்ல இருக்கு. இந்த கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் இருக்கு. இதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். அன்னைக்கு 2 பறிச்சோம், இன்னைக்கு 3 கத்திரிக்காய் இருக்கு, இன்னைக்கு பறிச்சுக்கலாம். ஆனா வந்து அந்த குண்டு கத்திரிக்காய் செடியில நோய் தாக்குதலே வரலங்க. சொன்ன மாதிரி அந்த கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் செடிக்கு நோய் தாக்குதல் வராது. ஏன்னா வந்து அதோட நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கத்திரிக்காயோட பயன்கள்ல. இங்க பாருங்க, கிரீன் கலர் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இது வந்து 3வது ரகம் நம்ம செடியில, இது 3வது கத்திரிக்காய் ரகம். குப்பைலாம் வந்து நிறைய போட்டு விட்டுருக்கோம். அடுப்பு குப்பையில வந்து அடுப்பெரிப்போம்ல, அந்த குப்பையை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அதுல வந்து நிறைய சத்து இருக்கு. அடுப்பு குப்பையில வந்து நிறைய சத்து இருக்கு. அதெல்லாம் போட்டா வந்து செடியில உள்ள நோய் தாக்குதல் வந்து அதிகமா வராது. அதனால வந்து குப்பைலாம் செடி மேல போட்டு விடுங்க. கத்திரிக்காய் செடி மேல நோய் தாக்குதல் அதிகமா இருக்காது. இங்க பாருங்க, உஜாலா ப்ளூ கலர்ல காய் காய்ச்சிருக்கு. இது வந்து மொத்தம் 4 ரக கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம். இது 5வது ரகம். இங்க பாருங்க, நல்லா கத்திரிக்காய் பச்சை கலர்ல ப்ளூ கலர்ல வரி போட்ட கத்திரிக்காய் பாருங்க எவ்வளவு பலபலன்னு இருக்குன்ட்டு, பார்க்கவே ஒரு அழகா இருக்குங்க. பறிக்கணும்னு தான் இருந்தேன், உங்கள்ட்ட காட்டாம எப்படி பறிக்கிறது. அதனால இன்னைக்குதான் பறிக்க போறோம். அந்த கத்திரிக்காவை நல்லா செழிப்பாவே வளர்ந்துருக்கு செடி. மேல உள்ளதுதான் நோய் வந்து அந்த இலைகள்லாம் சுட்டா இருக்குது. மற்றபடி செடி வந்து சூப்பரா இருக்கு. காயுமே அடுத்தடுத்து வச்சிருக்குது இந்த செடியில.
அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த செடி பாருங்க, ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான் நம்ம இன்னைக்கு பறிக்க போறோம். நல்ல அந்த செடி தரமா இருக்குங்க. ப்ளூ கலர் முள்ளு கத்திரிக்காய் செடி பாருங்க, எவ்வளவுக்குள்ள சூப்பரா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. காய் மேலதாங்க முள்ளு இருக்கு. அந்த காய் மேலதான் முள்ளு இருக்கு. ஆனா செடி மேல எங்க வீட்டுல முள்ளு இல்ல, என்னன்னு தெரியல. இந்த செடியில ஏகப்பட்ட பிஞ்சு காய் பாருங்க, காயெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த கத்திரிக்காய்க்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது வந்து அடியில பச்சை கலர்ல இருக்கு. ஆனா இது வந்து சைடு ஃபுல்லுமே வந்து அந்த நம்ம வெட்டுற பாகத்துல அப்படி பச்சை பச்சையா இருக்கு. ரெண்டுமே கலந்த கலவையா நல்லா இருக்கு. கத்திரிக்காய் நல்லா தரமா இருக்கு, செடியும் தரமா இருக்கு. ஏன்னா அந்த நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. இந்த செடியில நோய் தாக்குதல் வராது. இதே மாதிரி பச்சை கலர் கத்திரிக்காவிலையும் நல்ல நீளமா பச்சையா காய்ச்சிருக்கு இன்னொரு செடி. அதுலயும் நோய் தாக்குதல் வரல. எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாமே மீசோல வாங்கின விதை தாங்க. மீசோ வந்து சூப்பரா, மீசோ தேங்க்ஸ் ஃபார் மீசோ. ஏன்னா வந்து இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் பெற்ற பலனை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட பாக்குற மக்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் சொல்றேன். 114 ரூபாய்க்கு தான் நாங்க விதை வாங்கினோம். எல்லா விதையும் அதுல வந்து இருக்கு. படலங்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து சோளம், பாகற்காய், கத்திரிக்காயில ஒரு பீட்ரூட் எல்லாமே அதுலதான் வாங்கணும். கத்திரிக்காயில போட்ட விதையில ஒரு விதை கூட ஃபெயில்ட் அவுட் கிடையாதுங்க. எல்லாமே முளைச்சிருக்கு. பீட்ரூட் கூட முளைச்சிருக்கு. ஆனா வந்து சரியா வந்து விளையில. நான் வந்து சரியா வைக்கலன்னு நினைக்கிறேன். இது எப்படி வைக்கணும்ட்டு பார்த்து வச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பெருசா வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். கேரட்டும் பாருங்க, நல்லாவே ரொம்ப செடியா நிறைய வளர்ந்துருச்சு கேரட்டு. அதனால இன்னைக்கு அந்த கேரட்டே நம்ம பிடிங்கிக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து க்ரோ பேக்ல வைக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பெருசா வளர்ந்துட்டே போகுது. கீழே கிழங்கு வச்சுச்சா வைக்கலையா என்ன யாது ஒண்ணுமே புரியல. ஆனா பரவாயில்ல. என்ன நேத்து ஒண்ணு பிடிங்கி பார்த்தோம், பரவாயில்லாம இருந்துச்சு. இங்க பாருங்க, நல்லாவே வந்திருக்கு. கேரட் ஆரஞ்சு கலர்ல இருக்கு, சிகப்பு கலர்ல இல்லாம கேரட் வந்து இல்ல திக்கு ஆரஞ்சு கலர்ல இல்லவங்க பாருங்க. வாவ் சூப்பர், எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. கேரட்டு அழகா இருக்குல்ல. இன்னும் விளையும் நினைக்கிறேன். நான் தான் அவசரப்பட்டு பிடிங்கிட்டே நினைக்கிறேன். சரி, இந்த நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் பார்த்துக்கலாம். நம்ம வந்து க்ரோ பேக்ல வச்சு பார்க்கலாம் கேரட்டும் பீட்ரூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அதுல வைக்கணும். இன்னும் வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருக்கு, பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ளூ கலரும் இல்ல, பச்சை கலரும் இல்ல, ஒரு மாதிரி கலர்ல இருக்கு. ஒரு மாதிரி மங்கன கலர்ல இந்த கத்திரிக்காய் பாருங்க. இந்த கத்திரிக்காவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது ஒரு மர கலர்ல இருந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வகையான கத்திரிக்காய் நம்ம இன்னைக்கு பறிச்சாச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் பச்சையா வந்துச்சு பிஞ்சில. அப்புறம் அந்த மாதிரி எந்த கலர்ல மாறிடுச்சு கத்திரிக்காய். ஆனா நல்லா நீளமா நல்லா பஞ்சுட்டு இருக்கு கத்திரிக்காய். இந்த பாத்தி ஃபுல்லுமே கத்திரிக்காய் செடி தான். கத்திரிக்காய் பாத்தி மட்டும் நம்ம வீட்டுல ஒரு 2, 4, 5 பாத்தி 6 பாத்தி கத்திரிக்காய் செடி மட்டுமே வச்சிருக்கிறோம். ஒயிட் கத்திரிக்காய் மட்டும் கடைக்கு கொடுக்குறோம் இப்போ. ஏன்னா நம்ம கடைக்கு கொடுக்குற காசை வச்சு நம்ம செடிகளுக்கு உரம் வாங்கலாம். அப்புறமேட்டு வந்து ஏதாவது அதுக்கான உரம் விதைகள் எதுனாலும் வாங்கலாம். அப்படி வாங்கும்போது வந்து நம்மளோட பொருளை வச்சே நம்ம தோட்டத்துக்கு செலவு பண்ணும்போது அது நல்லது தானே. இப்போ இந்த செடியில வந்து 2 கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, ப்ளூ கலர் கத்திரிக்காய். அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சாச்சு. ஏன்னா வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் வந்து சூப்பரா அல்டிமேட்டா இருக்குங்க. டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்களுக்கு கத்திரிக்காய் வேணும்னா சிவா ரோஸ் கார்டனுக்கு வாங்க. எங்க வீட்டுல வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும். தக்காளி எல்லாம் பாருங்க, நல்லாவே நிறையவே காய்ச்சி கிடக்கு. கேரட் வாங்கலையோ கேரட், கத்தரிக்காய் வாங்கலையோ கத்தரிக்காய், வகை வகையா ரகரகமா கத்தரிக்காய் வாங்க எங்க தோட்டத்துக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.